Good evening, children. Fifth science நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து ஏர் இல்லையா? காற்று அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய வளிமண்டலத்துல என்னென்ன லேயர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? சோ வெளியடுக்கு அப்படின்னு பார்த்தோம், வெப்பமண்டலம், இடைமண்டலம், படைமண்டலம், அடிவளிமண்டலம் இல்லைங்களா? எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தென் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ராப்போஸ்பியர். ஸோ இதுதான் இதனுடைய சரியான ஒரு ஆர்டர்ல இல்லையா? ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர், காற்றினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது காற்று மூலமாக நமக்கு என்னெல்லாம் நன்மைகள், எவ்வாறு நமக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறதும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் விஷ் யூ ஆல் ஃபார் ஹாப்பி சயின்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோருக்கும் இன்றைய அறிவியல் தின வாழ்த்துக்கள் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு February 28 அப்படின்னு நம்ம சொல்றதே என்ன சொல்லுவோம்? சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாரும் செலிப்ரேட் பண்ணீங்களா ஸ்கூல்ல? சயின்ஸ் டே அப்படிங்கிறது மேக்சிமம் இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. சயின்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிறதுல நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்தந்த கிளாஸஸ் கிரேடுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணி அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? உங்க ஸ்கூல்ல நம்ம பாட சம்பந்தப்பட்டதா என்னென்னலாம் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்மளே என்ன பண்ணணும், அழகா ப்ரிப்பேர் பண்ணி அது ஃபங்க்ஷன் ஆகுதா? ஒரு விண்ட் மில் அப்படின்னு சொன்னா விண்ட் மில்ஸ் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கறதோ, அது ஒரு மோட்டார் வச்சு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணலாம், அதை தயார்படுத்தி அதை பத்தின ஒரு தகவல் அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். வேல்கனோஸ் அப்படின்னு சொன்னா அதை எளிதாக எப்படி நம்ம சாதாரணமாக நம்ம தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி எல்லா இப்போ நிறைய டிவிஷன் இருக்கு. சயின்ஸ் அப்படின்னு சொன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல் சொல்லிட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நம்ம பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி இல்லாம மருத்துவ துறையில, டெக்ஸ்டைல்ஸ், எல்லா வகையான துறையிலையுமே அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லா டிவிஷன்ல இருந்தும் பண்ணுவாங்க. அதுதான் யூஸ்வலா February 28 அப்படிங்கிறது தான் என்னது, நமக்கு அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம். யாரோட ஞாபகமாக நம்ம கொண்டாடுறோம்? சர் சி.வி. ராமன் இல்லைங்களா? அவருடைய ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பிற்காக ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிற இப்போ அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொன்னாலே என்னது, எல்லாருமே ஏதோ ஒரு புது புது சயின்டிஸ்ட் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? சோ இவருடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த கண்டுபிடிப்பிற்காக இவருக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பரிசான நோபல் பரிசு அப்படிங்கிறது தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ பரிசு என்பதே நமக்கு அது ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு வகையான பரிசுகள், மிகப்பெரிய விருது, மதிப்புமிக்க பரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது அவார்ட்னா நொபேல் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராமன் எஃபெக்டுக்காக அவருக்கு கிடைச்சது நோபல் பரிசு. சோ அதற்காக நம்ம என்ன பண்றோம், இந்த February 28 அப்படிங்கிறத நம்ம நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். சோ நம்ம நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அன்னன்றைய தினம் அப்படிங்கறத மட்டும் செய்யக்கூடாது, எல்லா நாளுமே நம்ம வந்து அதை பத்தின ஒரு நினைவுகள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு. சோ அவரை பத்தின தகவலாகட்டும், அறிவியல் சம்பந்தப்பட்டதாகட்டும், அல்லது நம்ம இப்போ சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், படிக்கணும், அந்த மாதிரி நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வரணும். சரிங்களா? இவர் யாரு, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அவர் தான் இவர் சர் சி.வி. ராமன்கிறவங்க. ஸ்ரீனிவாச ராமானுஜமா அல்லது டாக்டர் B.R. அம்பேத்கர், இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. கணித மேதை, அவரது சட்டம். அம்பேத்கர் நமக்கு வந்து லால இருந்தவர். சர் சி.வி. ராமன்கிறது தான் நமக்கு சயின்டிஸ்ட். ஓகே, அதுதான் அவருடைய பிக்சர். சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறது நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன டேட்டு, இந்த டேட்ல தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப ஆப்ஷன் A, B, C 28 ஜனவரி
and then 26th January and 28th February. So எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் இல்லையா? இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நேஷனல் சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றோம். அறிவியல் தினம், உலக அறிவியல் தினம் கொண்டாடுறது. நேஷனல் சயின்ஸ் டே, சாரி, நேஷனல் லெவல்ல நேஷனல் சயின்ஸ் டே ஈவென்ட் செலிப்ரேட்டட். எங்கெல்லாம் நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம்? ஏ ஆப்ஷன்ங்கிறது ஸ்பேஸ்ல, ஸ்கூல்ல, மெடிக்கல்ல. ஸ்பேஸ்லயோ மெடிக்கல்லயோ ஸ்கூல்லயோ, அந்த ஆப்ஷன் நாட் ரைட் ஆப்ஷன். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் ஆப்ஷன் பி. மெடிக்கல், பார்க் அண்ட் கோர்ட். சோ இந்த ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியானது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, பெரிய யூனிவர்சிட்டியில தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த அறிவியல் தினம் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாடக்கூடிய இடங்கள் எதுன்னு கேட்டா இந்த 3 பிளேசஸ். வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ்? சோ சிக்னிபிகன்ஸ்னா அதனுடைய அடையாளம். எதனுடைய அடையாளமாக நம்ம கொண்டாடுறோம்? நான் இப்ப என்ன சொன்னேன்? எதற்காக அவருக்கு அந்த நோபல் பரிசு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ஸ்பேஸ். ஸ்பேஸ் டிஸ்கவரிக்கா, டிஸ்கவரி ஆஃப் சயின்ஸா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்டா? சோ எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இல்லையா? சோ ராமன் எஃபெக்ட் கண்டுபிடித்ததற்கான அந்த ஒரு ஒளி சிதறல், ஒளியாகப்பட்டது எவ்வாறு சிதறடிக்கிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு உலக மக்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரு விஷயத்திற்காக தான் அவருக்கு அந்த நமக்கு நோபல் பரிசுங்கிறது கொடுத்தாங்க. ரோமன் எஃபெக்ட் வாஸ் டிஸ்கவர்ட் பை இந்தியன் பிசிசிஸ்ட். இயற்பியல் விஞ்ஞானி யாரு? ஸ்ரீனிவாச ராமானுஜனா அல்லது ராமனா அல்லது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரா? சோ ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் பார்த்திருக்கோம். சோ சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறவர் தான் இந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்ச இயற்பியல் விஞ்ஞானி. டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன பரிசு வாங்கினாங்க? எந்த துறையில வாங்கினாங்க? பயாலஜி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு சொல்லுவோம் இல்லையா? 3வது பிரிவை தான் பயாலஜின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரி பிரிவுக்கா? பீஸ், நோபல் பீஸ், உலக அமைதிக்காகவா அல்லது நோபல் பிரைஸ் ஃபார் வேதியியல் பிரிவுக்காகவானா? இது வேதியியல் சம்பந்தப்பட்ட ஒரு டிவிஷன். சோ இவர் பிரைஸ் வாங்கினது எதற்காகனா, நோபல் பரிசு வாங்கினாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா வேதியியல் டிபார்ட்மெண்ட். எந்த ஆண்டு? சோ which year Sir C.V. Raman got the awardனா 1980, 1930, 1994, 1930 ஆண்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காங்க? இதற்கு உண்டான பரிசு அப்படிங்கிறத வாங்கினாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட். எதற்காக நம்ம இத கொண்டாடுறோம்? என்ன விஷயம் நம்ம இதுல தெரியுது? ஸ்ப்ரெட் எ மெசேஜ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ் யூஸ்ட் இன் த டெய்லி லைஃப், லேர்ன் அண்ட் டு நாட் ஷேர் வித் அதர்ஸ், கிரியேட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை உருவாக்கணுங்கிறதுக்கா, அல்லது நம்ம கத்துக்கிட்டது எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்கா, அல்லது அறிவியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ற சயின்ஸ் டே அப்படின்னா யாருக்காக பண்றோம், எந்த தேதியில பண்றோம், எந்தெந்த இடங்கள்ல பண்றோம், எதற்காக பண்றோம், என்ன கருத்துக்காக, என்ன காரணத்திற்காக. ஓகே, சோ யாருக்காக? சர் சி.வி. ராமன் அவர்களுக்காக நம்ம பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன டேட்ல பண்றோம் நம்ம இப்போ இதுல? February 28th. எங்கெல்லாம் பண்றோம்? ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துக்கும் நமக்கு எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எதனுடைய அடையாளம்? ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுக்காக. யாருக்கு கிடைச்சது? ராமன் அவர்களுக்கு. எந்த துறையில கிடைச்சது? வேதியியல் துறையில கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஆண்டு கிடைச்சது? 1930. அடுத்தது நம்ம என்ன வாழ்க்கைனா அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சயின்ஸ் பத்தி. சோ இப்போ அறிவியல் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னா நம்ம என்னது? பெரிய விஷயங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம கண்கூடாக நம் எதிரில பார்க்கக்கூடிய
அந்த விஷயங்களை தான் என்ன பண்றோம், அதை வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள், அதை தான் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானியாக மாறலாம். நம்ம எப்படின்னு கேட்டா, நம்ம கண்ணெதிரில் நடக்கக்கூடியது ஒளி எவ்வாறு சிதறல் அடைகிறது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு இல்லையா? அது போல இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட நடக்கக்கூடியது, நம்ம எதிரில நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்களை என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அதை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா அதுதான் நம்முடைய ஆர்வத்தை தூண்டும். நமக்கு அந்த மாதிரி என்ன ஆகும், ஆர்வம் உண்டாச்சு அப்படின்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் நம்மளால நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ண முடியும். அது இப்ப இருந்தே நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான ஆர்வம் இருக்கு காமிச்சோம்னா நிச்சயமாக நம்மளால அதை சாதிக்க முடியும். நம்மளும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானியாக மாற முடியும். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நம்மளா நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடையதை என்கரேஜ் பண்ணி உருவாக்கிக்கணும். சரிங்களா? ஓகே. சோ இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் என்ன சொல்லிருக்கோம், ஏர் அப்படிங்கிற லெசன்ல நம்ம ஏரை பத்தின தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்? ஏர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, இங்க வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், லிவிங் ஆர்கானிசம், ஆல் த லிவிங் ஆர்கானிசம் நீட் ஏர். இங்க பூமியில், நமக்கு மூன்றாவது கோளான பூமியில் நாம் வாழ்கின்ற நம்ம எல்லோருக்குமே என்ன தேவை, உயிருள்ள அனைத்து விலங்குகள், தாவரங்கள், உயிரினங்களுக்கும் நமக்கு காற்று என்பது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ அந்த காற்று இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, யாராலுமே உயிர் வாழ முடியாது. சோ எதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ஹேல் பண்றோம், எதை எக்ஸ்ஹேல் பண்றோம். இதுதான் சுவாசம் என்பது என்னது, வித்தவுட் ஏர் நோ லைஃப் எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். பூமியில நம்மளால காற்று இல்லாம வாழவே முடியாது. அது என்னது, நமக்கு நிதர்சனமான உண்மை, கண்டிப்பாக இருக்கணும். சோ அதுல எதை நம்ம எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் அப்படிங்கிறத நம்ம உள்ளிழுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத நம்ம வெளிவிடுறோம். இதுதான் நம்ம சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? சுவாசம் அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கிறது, எந்த இத நம்ம இன்டேக் பண்ணக்கூடியது, இன்டேக் பண்றதுங்கிறது உள்ளிழுத்து கொள்வது. சோ ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் நமக்கு என்னது, காற்றில் இருக்கக்கூடிய நம்ம ஆக்சிஜன் நம்ம என்ன ஆகுது, நம்ம எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம். சோ ஆக்சிஜன்ங்கிறது நம்ம என்ன பண்றோம், இன்டேக், இன்ஹேல் அப்படின்னும் எடுத்துக்கலாம், உள்ளிழுத்து கொள்வது. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸ்ஹேல், நம்ம வெளியிடக்கூடியது. சோ வெளியிடக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லாத ஒரு இது, அதனால நம்ம என்ன பண்றோம், வெளிவிடுறோம். இதுதான் நம்ம சுவாசம். நாம் சுவாசிப்பதற்கு என்ன தேவை, காற்று, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், இன்டேக் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது. சோ நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியவங்க யாரு, ஃபுல்லுமே தாவரங்கள். கார்பன் டை ஆக்சைடை எதுக்காக எடுத்துக்கிறாங்க, உணவு தயாரிப்பதற்காக. பிளான்ஸ் ஆர் டேக் பிளான்ஸ் டேக் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். உணவு தயாரிப்பதற்காக என்ன பண்ணுது, நம்ம எல்லா தாவரங்களும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு முக்கியமான காரணி. அது எடுத்துட்டு தான் என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது நடக்கிறது. சோ காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பல்வேறு வகையான நமக்கு வாயுக்கள் எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுல காற்று என்பது என்னென்ன நம்ம துறையில எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர். வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராசஸ்ல காற்று எந்த வகையில அதுக்கு ஃபுல்லுமே
அங்கு அதனுடைய பங்குன்னு சொல்லலாம். ஒலி பரவுவதற்கு, சவுண்ட் டிராவல் ஆறதுக்கு காற்று எவ்வாறு முக்கியமாகிறது, அண்ட் தென் தாவரங்களுக்கு எப்படி முக்கியமாகுது, அதே போல நமக்கு டிரான்ஸ்போர்ட், நம்ம போக்குவரத்து துறையில எப்படி முக்கியமா இருக்கு, எனர்ஜி, சப்ளை ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிறது என்னது, காட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்ம எடுத்துதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செயல்பாடு இல்ல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுமே ஆக்சிஜனோட உதவியாலதான் நமக்கு எனர்ஜி. நம்ம இப்ப பேசுறோம், விளையாடுறோம், நடக்கிறோம்னா we need some energy. Who give the energy? Oxygen give the energy. கார்த்தால நம்ம சாப்பிடாம கூட இருந்துடலாம், சுவாசிக்காம இருக்க முடியுமா? பிராணாயாமம் பண்றவங்களுக்கு தெரியும். பிராணாயாமம்ங்கிறது நம்ம மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். காற்றை இழுத்து நம்ம உள்ள தக்க வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரிலீஸ் பண்றது. அவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பிராணாயாமம் பண்ண முடியும். அப்ப பிராணாயாமம் எந்த அளவுக்கு பண்றோமோ அவ்வளவுதான் பாடியில நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டர்ன் பண்றோமோ அது இன்னும் நல்ல விஷயம். அப்போ காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த எவ்வளவு நேரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி உள்ளிழுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், வெளியிடுறோம். அப்ப காற்ற நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சுவாசம் என்பது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பிரீத்திங் அப்படிங்கிற ப்ராசஸ். அப்ப நம்மளால உணவு இல்லாம ஒரு சில வேலைகள் இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாம அவ்வளவு நேரம் நம்மளால இருக்க முடியாது. அதனாலதான் ஸ்பேஸுக்கு போறவங்க எல்லாருமே ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் டிராவல் பண்ணுவாங்க. அங்கெல்லாமும் ஆக்சிஜன் குறைவான அளவு தான் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும், ஆக்சிஜன் வேணுங்கிறதுனாலதான் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரோட போவாங்க. சரியா? சோ காற்று என்பது நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய பார்ட்டிசிபேஷன் நமக்கு எங்கெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த ஹெட்டிங் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வாட்டர் சைக்கிள். சோ வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராசஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிமுலேஷன் காமிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? என்னென்ன ப்ராசஸ்? காத்துல இருக்கக்கூடிய நீராவி என்ன ஆகுது, சுழற்சி அப்படிங்கிறது தான் நீர் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். நீர் எவ்வாறு சுழல்கிறது அப்படிங்கிறது, நமக்கு ஹீட் வேணும். நீர் சுழற்சிங்கிறது யார் ஃபர்ஸ்ட் இதுல, சன்ல இருந்து வர ஹீட்டால நீராகப்பட்டது ஆவியாக மாறி மேகமாக மாறி கண்டன்ஸ் ஆகி என்ன ஆகும், குளிர்விக்கப்பட்டு மழையாக மீண்டும் திரும்பி வருகிறது. சரியா? சோ இந்த இடத்துல நமக்கு காத்துல இருக்கக்கூடிய நீராவியாகப்பட்டதுதான் என்னவா மாறுது, நீர் சுழற்சி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். சோ வாட்டர் வேப்பர் இஸ் பிரசன்ட் இன் த ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் வாட்டர் சைக்கிள். அப்ப காத்துல என்ன இருக்கு, வாட்டர் வேப்பர், நீராவி அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? பனி நாள்ல நம்மளால பார்க்க முடியும் இல்லையா, நீர் திவலைகள் நமக்கு கண்ணுல தெரியும். வாட்டர் அப்படிங்கிறது காத்தோட சேர்ந்து கலந்துதான் இருக்கு. வாட்டர் வேப்பர்ங்கிறது நமக்கு நீராகப்பட்டது எப்படி இருக்கு, நமக்கு ஆவி மாதிரி நம்மளை சுத்தி அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது கலந்துருக்கு. சோ இதுதான் முக்கியமாக வாட்டர் சைக்கிள் ஃபார்மேஷனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரணின்னு சொல்லலாம். சோ வாட்டர் அப்படிங்கிறது நீர்நிலைகள். நீர்நிலைகள்னா என்னது, நமக்கு ரிவர் இருக்கு, அண்ட் தென் லேக் இருக்கு, பாண்ட் இருக்கு, ஓஷன் இருக்கு. சோ வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த நீர்நிலைகளில என்ன இருக்கு, வாட்டர் பாடிஸ் கண்டைன்ஸ் வாட்டர் ஒன்லி. ஆறு ஓடுதுன்னு சொன்னா, ஆனா சம்மர் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆத்துல தண்ணியே போகாது. இதே கொஞ்ச நாள் கழிச்சு மழை நாள் பார்த்தா ஃபுல்லா இருக்கும். எல்லா வாட்டர் பாடிஸ்லயும் இருக்கும், குளம், ஏரி, அண்ட் தென் நமக்கு ஆறாகப்பட்டது. எல்லா இடத்துலயும் நீர் நிரம்பி வழியக்கூடிய சமயம்னா அந்தந்த காலநிலையை பொறுத்து மாறும். அப்ப நமக்கு நீர்நிலைகள்ல நீர் இருக்கும். அந்த நீராகப்பட்டது என்ன ஆகுது, ஆவியாக மாறிதான் நமக்கு வாட்டர் வேப்பர் அப்படிங்கிற அந்த நிலை வருது. அந்த நீராவி என்னவா நமக்கு மாறுகிறது, வாட்டர் நமக்கு வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகும். வாட்டர் வேப்பர் நெக்ஸ்ட் கிளவுடா கன்வெர்ட் ஆகும். மேகமாக மாறக்கூடியது நமக்கு என்னது, இந்த நீராவி என்பதுதான் நமக்கு மேகமாக மாறும். சோ த வாட்டர் வேப்பர் தென் ஃபார்ம்ஸ் கிளவுட்ஸ். அந்த கிளவுட்ஸ் மூவ் ஆகி நமக்கு என்ன ஆகுதோ, குளிர்வடையணும். குளிர்வடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த ரெயின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, அந்த மேகங்களுடைய நகர்வு, இந்த கிளவுட்னுடைய மூவ்மெண்ட் யாரால நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா காற்றினால மட்டும்தான். சோ விண்ட், காற்று இருக்கிறதுனாலதான் இந்த கிளவுட்னுடைய நகர்வு. அந்த கிளவுட்ஸ் நகர்ந்து என்ன ஆகுது,
குளிர்வடையும் பொழுதுதான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு வருது. சோ இந்த ஒரு சைக்கிளை தான் என்ன சொல்லியிருக்கோம், வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு எதனுடைய துணையோட இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த காற்று நகரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தாலதான் நமக்கு வருது. ஓகே. எஸ், இந்த ஆக்டிவிட்டியை பாருங்க. இதுல வாட்டர் சைக்கிள் அப்படின்னு இருக்கு, படிச்சோம் இல்லையா? இப்போ என்னென்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நீர்நிலைகள்ல இருந்து நீராகப்பட்டது ஆவியாக மாறுது. அப்ப ஆவியாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? பிரிசிபிடேஷன், டிரான்ஸ்பிரேஷன், பெர்குலேஷன், எவாபரேஷன், கண்டென்சேஷன். சோ இந்த அஞ்சு நிலைதான்: ஆவியாதல், ஆவி சுருங்குதல், நீராவி போக்கு, வழி தேடுதல். இதுதான் நமக்கு ப்ராசஸ் இல்லையா? சோ இந்த ப்ராசஸ நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டா இதுல ஒவ்வொன்றுக்குமே இதுல சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும். முதல் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்கோம்? எவாபரேஷன். தண்ணியாகப்பட்டது நீர்நிலை. இதெல்லாம் என்னது? தண்ணி. இங்க மேல சூரியன் இருக்காங்க, இது மேகம், இது செடி கொடிகள் இல்லையா? இது நீர்நிலைகள். இது நமக்கு மேகத்துல இருந்து மழை பொழிவு. சோ இங்க நமக்கு அந்த பிளாக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரா இதுல மேட்ச் பண்ணணும். நீராகப்பட்டது சூரிய ஒளியினுடைய வெப்பத்தோட காரணமாக என்ன ஆகுது? எவாபரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், ஆவியாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. ஓகே. சோ ஆவியாதல் அப்படிங்கிறது என்ன? அது மழை நீராகப்பட்டது மேல மாறுது. அங்க மேல போய் என்ன ஆகும் சொல்லியிருக்கோம்? கண்டன்ஸ் ஆகும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆவி என்பது சுருங்கும் சொல்லுவோம், அதுதான் கண்டன்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே. செடி கொடிகள் என்ன பண்ணுது? அதனுடைய இலை துளைகள், ஸ்டொமேட்டா பார்ட், அது மூலமாக அது பாடிஸ்ல அது அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீரை ஆவியாக செய்கின்றது. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் இன் பிளான்ஸ். செடி கொடிகளில் இருக்கக்கூடிய நீராகப்பட்டது. மழை வேணும்னா மரம் இருக்கணும்பா அப்படின்னு ஏன் சொல்றோம்? பூமியில இருக்கக்கூடிய நீரோ, நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீரோ, தானா வேர்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரையோ, அதன் ஒவ்வொரு பகுதியிலையுமே, தண்டு பகுதியிலையும் இலை பகுதியிலையும் சிறிய துளை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அதை ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். அந்த இலை துளை மூலமாக நீராகப்பட்டது மேல ஆவியாக மாறி காற்றோட கலக்கும். அந்த ப்ராசஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஓகே. அண்ட் தென் இப்போ கண்டென்சேஷனுக்கு அப்புறமா அடுத்த இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் என்னன்னு கேட்டா பிரிசிபிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே. பிரிசிபிடேஷன் அப்படிங்கிறது இந்த மேகமாகப்பட்டது நமக்கு மீண்டும் என்னவா மாறுது? குளிர்வடைந்து மழையாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ். ஸோ வழி தேடுதல்ங்கிறது என்னது? பர்குலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ பர்குலேஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கு நமக்கு? கீழே இந்த பிளேஸ் தான். ஓகே. சோ இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எவாப்ரேஷன். நீராகப்பட்டது ஆவியாக மாறுது. ஆவியாக மாறி என்ன ஆகும்? மேல போய் இந்த இடத்துல நமக்கு கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆகும், கண்டென்சேஷன். சோ ஹியர் இஸ் precipitation is done in this place. எவாப்ரேஷன் அப்படிங்கிறது, டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது செடி கொடிகளுக்குள்ளார. இங்க நடக்கக்கூடியது நமக்கு பர்குலேஷன் அப்படிங்கிறது. ஓகே. நான் இப்போ இத ஆன்சர் சரியான்னு பார்க்கலாமா? எஸ், ஆல் த ப்ராசஸஸ் ரைட். சோ இதுதான் நம்ம பார்த்த இப்ப நீர் சுழற்சி, வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது. இது எல்லா இடத்துலயுமே காத்து அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, இங்க செடி கொடியாகப்பட்டது தண்ணிய காத்துல ஃபுல்லா ஆவியாக விடுறாங்க. அதே போல நீராகப்பட்டது நீர் ஆவியாக தான் மாறி போகுது. மேல தண்ணி, குளத்துல இருக்க தண்ணி எல்லாம் மேல போகும்போது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. அது வாட்டர் ஸ்டேட்ல கிடையாது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. வாயு நிலைக்கு மாறி நீர் ஆவியாக மாறுது. அப்ப அதுல காத்தோட கலக்கிறது. காத்துக்கும் அப்ப என்னது, இந்த எல்லா ஏருக்கும் முக்கியமான ஒரு காரணி, வாட்டர் சைக்கிளுக்கும் ஏருக்கும் உண்டான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது அதுதான். சோ ஏர் இந்த என்ன ஆகுது நமக்கு,
நீராவியாக மாறி மேல போய் அது கிளவுட் ஃபார்மேஷன் மேகமாக மாறி குளிர்வடைந்து அடுத்து நமக்கு மழை பொழிவாக வருகிறது. இதுதான் நம்ம நீர் சுழற்சின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ப்ராசஸ். ஓகே, சோ இந்த ப்ராசஸ் இப்ப நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடுது இல்லையா? சோ காற்று என்பது வாட்டர் சைக்கிள்ல என்ன இம்பார்ட்டண்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான் நம்ம படிக்கிறது. என்னது? ஏர் லெசன்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது? எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட். ஏர் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். காத்து அப்படிங்கிறது எது? cannot be seen. So காத்த நம்மளால என்ன பண்ண முடியாது? dash cannot be seen and touched. So எதை பார்க்க முடியாது? காற்றா தண்ணியா? எதை நம்மளால? தண்ணிங்கிறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும் இல்லைங்களா? சோ அப்ப எது பார்க்க முடியாது நம்மளால? ஏர் அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னேன், உயிருள்ள நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிர் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் காற்று என்பது முக்கியமான ஒரு விஷயம். நான் லிவிங் திங்ஸ்கா, லிவிங் திங்ஸ்கா, உயிருள்ள அனைவருக்கும். இப்போ நமக்கு வந்து மரத்துக்கு அந்த சாரி நம்ம வீட்டு பெஞ்சு, சேரு, பீரோ, கட்டில் அல்லது வெசல் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை காற்று, அதுக்கு தேவையில்லை. ஆனா செடி கொடி விலங்குகள் மனிதர்கள், அது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வைரஸ் எல்லோருக்குமே காற்று என்பது, உயிருள்ள அனைவருக்கும் காற்று என்பது முக்கியமான ஒரு விஷயம். சோ ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். ஏர் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த க்ளோத்ஸ். காத்தடிக்கிறதுல நமக்கு நல்ல ஈரமா இருக்கக்கூடிய ட்ரெஸ் காயுமா இல்ல ஈரமாகுமா? ட்ரை ஆர் வெட்? எஸ், ட்ரை ஆகும். என்ன ஆகுது? உள்ள இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாக சூரிய வெளிச்சத்துல மாறி வெளியில போயிடுது. வி கேன் வேஸ்ட் த வாட்டர். என்ன பண்ணலாம்? நம்ம வந்து தண்ணியும் இது ரிலேட்டடா கொஸ்டின் வரும். வேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் முக்கியமாக நம்ம சேமிச்சு வைக்கணும். சோ அதனால என்ன? வேஸ்ட் வாட்டர்னா ஃபால்ஸ். அப்ப என்னது? அப்ப கண்டிப்பாக நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சூஸ் பண்ணேன். காற்றுமாகட்டும் எதையுமே பொல்யூட் பண்ணவும் கூடாது, வேஸ்ட் பண்ணவும் கூடாது. அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை தப்ப செய்யக்கூடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த சூஸ் பண்ணேன். சோ வி கேன் வேஸ்ட் த வாட்டர்னா கண்டிப்பா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சோ வி கேன் வேஸ்ட்ங்கும் போது சேவ் பண்ணி வச்சாதான் என்ன ஆகும்? நமக்கு நன்மை அப்படிங்கறதுனால அதை சூஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பாத்திங்? தண்ணியா அல்லது காற்றா? குளிப்பதற்கு எது பயன்படுகிறது? காற்றா நீரா? நமக்கு எஸ், வாட்டர் தான் நமக்கு பாத்திங் குக்கிங் அதுக்கெல்லாம் நமக்கு பயன்படக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த வாட்டர் பாடிஸ். நீர்நிலைகள் நம்ம சொன்னோம்ல, லேக், பாண்ட், ரிவர்னு. இது லேக்கா ரிவரா? ரிவர் என்பது என்னது? மூவிங் வாட்டர், நகரக்கூடிய வாட்டர் இல்லையா? நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது, ஓடிக்கிட்டே இருக்க தண்ணி தான் ஆற்று நீர்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு லேக் அப்படிங்கிற பிளேஸ். சரிங்களா? லேக்ல நமக்கு தண்ணி ஆகப்பட்டது அதே இடத்துல தேங்கி நிற்கும். அது போல மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்ட் ஆர் ஸ்டார்ம். சோ நமக்கு நகரக்கூடிய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய காற்று என்னன்னு சொல்லுவோம்? நம்ம விண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்ட். நேம் த வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ்னா நீர்நிலைகள். ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ், மலைப்பகுதிகளை நம்ம வாட்டர் பாடிஸ்னு சொல்லுவோமா? அல்லது குளம் அல்லது ஏரிய நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் பாடிஸ்னு சொல்லுவோமா? நீர்நிலை என்பது நமக்கு பாண்ட் அண்ட் லேக் இல்லையா? சோ அதுதான் நமக்கு வாட்டர் பாடிஸ். ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃப்ளை த கைட். பட்டம் பறக்கிறதுக்கு யாரு? நமக்கு காற்று உதவி செய்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், காத்து அப்படின்னு இருந்தாதான் என்ன ஆகும்? பட்டம் அப்படிங்கிறது மூவ் ஆகும். இல்லைன்னா கைட் என்ன ஆகாது? நமக்கு மூவ் ஆகாது. டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங். கிளீனிங் பர்பஸுக்கு காற்று உதவுதா வாட்டர் உதவுதா? கிளீனிங், எதுக்குமே நமக்கு வாட்டர் தான் யூஸ் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், அது இருக்கும், காற்று இருக்கும், எடை உண்டு. சோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏரை பற்றின தகவல்கள், காற்று சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான். சோ நம்மளால பார்க்க முடியாது. குளிர்
குளிர்ச்சியான காற்றா, வெப்ப காற்றா, சம்மர்ல போனா ஐயோ அனல் காத்து வீசுது அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம மழை காலத்துல பனி காலத்துல போனா ஐயோ சில்லுங்குது. அப்ப நம்மளுக்கு இல்லையா, அததான் cannot be seen and touched. அதை தொட முடியாது, பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஆல் ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். நமக்கு ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்கு ஏர் அப்படிங்கிறது முக்கியம். வி கேன் வேஸ்ட் த வாட்டர்னா கண்டிப்பா எப்பயும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒரு ஒரு டிராப் வாட்டரும் நம்ம முக்கியமா சேமிக்கணும். அதுதான் நமக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்காக சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா இந்த காற்று, நீர், மின்சாரம் இது எல்லாம் சேமித்து வச்சு அடுத்தவங்களுக்கு நம்ம பணத்தை சேமிச்சு வச்சா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான். ஆனா இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயம். அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாட் இஸ் த ரெக்வயர்ட் ஃபார் பாத்திங்னா வாட்டர். இந்த நீர்நிலை பேரு லேக். மூவிங் ஏர் இஸ் கால்ட் அஸ் விண்ட். நேம் த வாட்டர் பாடிஸ் பாண்ட் அண்ட் லேக். அண்ட் ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃப்ளை கைட்னா எஸ், காற்று இருந்தா நமக்கு நல்லா பட்டம் அப்படிங்கிறது மூவ் ஆகும். டேஷ் இஸ் யூஸ் ஃபார் கிளீனிங்னா வாட்டர். ஏர் ஹாஸ் வெயிட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சோ இதுல நம்ம இந்த ஆக்டிவிட்டியில காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் ஓரியன்டா தான் இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியுமே பாக்குறோம். லெசன் பேஸ்டா என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்றோமோ அது சம்பந்தமா தான் இந்த எல்லாமே இருக்கு கான்செப்ட். ஓகே, சோ இது அடுத்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. காற்று பத்தினது தான், மூவ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. இதுல என்னென்ன ஆன்சர் பாருங்க. வித்தவுட் ஏர் வி வுட் டை வித்தின் மினிட்ஸ். சோ நம்மளால காத்து இல்லாம என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு சில நேரங்கள் தான் இருக்க முடியும், அதனால இருக்க முடியாது. வி பிரீத் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறோம் இல்ல. அப்போ என்னது, வி பிரீத் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 minute எகைன் அந்த கொஸ்டின் வரும் இருங்க. ஏர் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் ஒன்லி இல்ல, நிறைய நமக்கு எல்லா வகையான காற்று அப்படிங்கறதும் என்ன இருக்கு நமக்கு இருக்கு. அப்ப இதுவும் தவறு. நான் ஒவ்வொன்றும் ஏன் இதை திருப்பி உங்களுக்கு சொல்றேன்னா பிகாஸ் அதனுடைய கான்செப்ட் திருப்பி நீங்க புரிஞ்சுக்கணும். பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் ஃபார் அஸ். எஸ், தாவரங்கள் நமக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யுது. ஏர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட்டர் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தவறு. எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சி பிளான்ஸ் டு நாட் நீட் ஏர் டு சர்வைவ். கண்டிப்பா வேணும் இல்லைங்களா. சோ அது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ காற்று என்பது திரும்பி வரும் பாருங்க. அது உணவு தயாரிப்பதற்கு என்னென்னலாம் வேணும், நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. சோ நமக்கு என்னெல்லாம் தேவை, எது வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிளான்ட் ரெடியூஸ் த ஆக்சிஜன். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா எஸ், நமக்கு உற்பத்தி பண்ணுது. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஆக்சிஜன். எஸ், காற்று என்பது எல்லோருக்கும் தேவையானது. ஏர் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் ஒன்லி அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லாமே கலந்து இருக்கு இல்லையா. அப்ப என்ன சொல்றோம், இது ஃபால்ஸ். வி பிரீத் பிரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம என்ன பண்றோம், அவுட் அப்படிங்கிற டேர்ம் அப்ப வெளிவிடக்கூடியது. பிளான்ஸ் டு நாட் நீட் ஏர் டு சர்வைவ் அப்படின்னு சொல்றது ஃபால்ஸ். அதுக்கு என்ன வேணும் நமக்கு, ஃபுல்லுமே அதுக்கு உணவு தயாரிப்பதற்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடு தேவை. வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தன் ஏர் அப்படிங்கிறதும் அதுவும் தவறு. ஏன்னா எல்லாமே வரும், திரும்பி வரும் பாருங்க. சோ மோர், இது கொஞ்சம் வேகமா உங்களுக்கு மூவ் ஆகுதுங்கிறதுனால சொல்ல. வித்தவுட் ஏர் வி வுட் டை வித்தின் மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா எஸ், நம்மளால என்ன பண்ண முடியாது ரொம்ப நேரத்துக்கு மேல. ஏர் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் ஒன்லி அப்படின்னு சொல்றோம். சோ ஏர்ல நமக்கு என்னென்னலாம் காற்று இருக்கு பாருங்க. ஒன்ஸ் அகைன், சோ பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் ஃபார் அஸ். ஓகே, நமக்காக உற்பத்தி செய்யக்கூடியது. So all living things need oxygen. Okay, so this is also true. We can live up to hours without air அப்படின்னு சொன்னா நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேல கண்டிப்பாக காற்று இல்லாம இருக்க முடியாது. We breathe out carbon dioxide. கரெக்டான ஆன்சர். ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம். We breathe the air into our heart அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், பிரீத் அவுட் பண்ணக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. We breathe ஏர் இன்டு அவர் ஹார்ட். நம்ம காற்று என்ன ஆகுது, உள்ள போயிட்டு வெளில வருது. ஏர் இஸ் சம் இம்பார்ட்டன்ட் தேன் வாட்டர், ஃபுட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஏர் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் ஒன்லி அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. எல்லா வகையான காற்றுக்களுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா. சோ
புரியுதா இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு? காற்று அப்படிங்கிறது எதை ப்ரொடியூஸ், பிளான்ட்ங்கிறது ஏர் நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றது. வி கேன் பிரீத் ஏர் இன்டு அவர் ஹார்ட் அப்படின்னு சொல்றது ட்ரூ கான்செப்ட். அண்ட் தென் பிரீத் அவுட்ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் பிளான்ட்ஸ் டூ நாட் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும், நீர் அப்படிங்கிறது, ஆக்சிஜன்ங்கிறது தேவையில்லை, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அவங்களுக்கு எதுக்காக, உணவு உற்பத்தி செய்வதற்கு தேவை. பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். அண்ட் நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேல என்ன பண்ண முடியாது, காற்று இல்லாம கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏர் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் அப்படின்னா அது இருக்கு, ஏர்ல கண்டிப்பாக ஆக்சிஜன் ஃபுல்லும் நிரம்பி இருக்கு. ஆல் த லிவிங் திங்ஸ் நீட் ஆக்சிஜன். வி கேன் லிவ் அப் டு ஹார்ஸ் வித்தவுட் ஏர் அப்படிங்கிறதும் நம்மளால என்னது, ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. சோ இப்போ காற்று சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு டீடைல்ஸும் தான் நம்ம இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. சோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் காற்று அப்படிங்கிறது என்ன முக்கியம் நமக்கு வந்துட்டு, காற்று எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் முக்கியம், நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களுக்கும் காற்று என்பது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறது பார்த்தோம். அது எந்தெந்த இடத்துல எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது தான். அதுல நம்ம என்ன அந்த ஆக்டிவிட்டி மூலமாக வாட்டர் வேப்பர் ஆகப்பட்டது எப்படி ஃபுல்லா சைக்கிளிக் ஃபார்மேஷன்ல வருதுங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அடுத்தது நம்ம எனர்ஜிங்கிற கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்றைய சிறப்பு தினமான அறிவியல் சர் சி வி ராமன் அவர்களுடைய கண்டுபிடிப்பு, அவரை பற்றின தகவல்களும் ஆக்டிவிட்டி மூலமா பார்த்தோம். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் ஏர்னா என்ன, அண்ட் தென் வாட்டர் சைக்கிள்னா என்ன, இது ரிலேட்டடா நம்ம ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் பார்த்திருக்கோம். சோ அந்த ஆக்டிவிட்டிஸும் நமக்கு அந்த கான்செப்டை முழுவதுமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்ததுதான். சரிங்களா? சோ இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, ஆர் அதர்வைஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீதி கண்டினியூஷனை பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.